திமுக இறுதியாக 5000 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும், மீண்டும் வென்றால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது எனவும் தெரிவித்துள்ள தாவிக நிர்வாகி நிர்மல்குமார், இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை எனவும், இது திமுகவின் குடும்ப பட்ஜெட் எனவும் கடிந்துரைத்துள்ளார். இந்த பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேஸ் மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இவர்களை வாக்குறுதியாக. அதை கொடுக்கவில்லை. அது இல்லாமல் இப்ப விவசாயிகளுக்கு மோட்டார் பம்ப் செட்டுக்கு 10,000 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை வழங்கவில்லை. அது இல்லாமல் மின்சார வாரியத்துல மின்சாரம் கட்டணத்துக்கு மாதந்தோறும் மின்சார கட்டணம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அறிவிப்பாளர் நினைச்சோம், அது அறிவிக்கல. பொதுமக்களுக்கு மொத்தமா ஒண்ணு சொல்லிக்கிறோம், நீங்க கடைசியா வாங்கின அந்த 1000 ரூபாய் இந்த 5000 தான் இருக்கும். இந்த 5000க்கு அப்புறம் இவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிதியும் தரப்போவதில்லை. ஏற்கனவே இவங்க சொன்னாங்கல்ல, வந்த உடனே மாதம் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. 30 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பணத்தையே கொடுத்தாங்க. இப்பயும் அதே மாதிரிதான் இந்த கடைசியாக கொடுத்த 5000 ரூபாயோட இதை முடிச்சு கட்டி விடுவார்கள். இவர்கள் திரும்பவும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க போறதில்லை. கடைசி வருஷம் இதே மாதிரி ஒரு 4000 5000 போட்டு முடிச்சிருவாங்க. இனிமேல் உங்க அக்கௌண்ட்ல இந்த 1000 ரூபாய் சம்பந்தமாக இந்த திமுக அரசு 1 ரூபாய் கூட வரவு வைக்க மாட்டார்கள். அதற்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட் இல்லை. மொத்தமாக இவர்கள் தமிழக மக்களின் தமிழக வளங்களையும் சுருட்டும் பட்ஜெட்டாக இது திமுக அரசுடைய குடும்ப பட்ஜெட்டாக இருக்கு.